ஊரோட பேர் என்ன சார்? இந்த ஊர் பேர் வந்து அண்ணாமலை சார். திருவிழாப்பக்கம் பஞ்சாயத்து, பொன்னேரி மாவட்டம் சார். திருவள்ளூர் மாவட்டம், பொன்னேரி தொகுதி, அண்ணாமலை சார். இது வந்து இங்க என்னன்னா வந்து ஜாலியா இருக்கலாம், என்ஜாய்மெண்ட் பண்ற மாதிரி ஜாலியா இருக்கலாம் சார். ஜாலியா என்ஜாய்மெண்ட் பண்ற மாதிரி ஜாலியா இருக்கலாம். உங்களுக்கு வந்து இங்க வந்து வெளிநாட்டு பறவை எல்லாமே வந்து இங்க எப்பயுமே வந்து தரணும் சார். 3 மாசம் மட்டும் வராது சார். அது என்ன மாசம்னா 11, 12, 1 இந்த 3 மாசம் மட்டும் வரவே வராது. ஏன்னா அது போயிட்டு பறவைகளோட குஞ்சு பறவை தோசம் அங்க இருக்கு சார். அதனால வர இங்க வந்து ஜாலியா என்ஜாய்மெண்ட் பண்ற அளவுக்கு எல்லாமே இருக்கு சார். ஓகே, இந்த ஊர்ல உங்களுடைய தொழில் என்ன சார்? நாங்க பிஷர்மேன் சார். நம்மளுக்கு வந்து மீன், எறா சார். அதிகமா வந்து எங்களுக்கு வந்து எறா தான் சார் கிடைக்கும். எறா தான் அதிகமா கிடைக்கும் சார். அதனால எறா தான் ஒரு நாள் கிடைக்கிறப்போ 500 கிடைக்கும், ஒரு நாள் 1000 கிடைக்கும், ஒரு நாள் 5000 கூட கிடைக்கும் சார். அதனால அதுதான் எங்களோட தொழில். ஓகே, நீங்க எறா பிடிக்கிறீங்க எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் பயணம் பண்ணுவீங்க சார்? எங்க ஊர்ல இருந்து குறைஞ்சபட்சம் ஒரு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் வரும் சார். டீசல் பாத்தீங்கன்னா ஒரு 2 லிட்டர் டீசல் எறா மீன்லாம் பிடிச்சிட்டு வந்துடும் சார் வீட்டுக்கு. ஓகே ஓகே. இப்போ உங்களுடைய வருமானத்துக்கு, உங்களுடைய குடும்பத்தை நடத்துறதுக்கு இந்த தொழில வர வருமானம் போதுமானதா இருக்கா? ஆமா சார். ஒரு 4 மாசம் வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் சார். ஒரு எப்படி சொல்றதுன்னா 6, 7, 8, 9, 10 வரைக்கும் எங்களுக்கு கஷ்டமா இருக்கு சார். அதுக்கப்புறம் எங்க ஃபேமிலிக்கு சந்தோஷமான அளவுக்கு சாப்பிட்ற அளவுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு சார். அந்த அளவுக்கு கிடைக்கும் சார். ஓகே, அப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. ஆமா சார். எப்பவுமே நாங்க வந்து கிராமத்துல வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 300 பேர் தான் சார் இருந்தாங்க குடும்பத்தோட. இன்னைக்கு வந்து 600 பேர் வந்து தங்கி இருக்கிறோம் சார் எங்க ஊர்ல. ஏன்னா எங்க ஊர் பெரிய ஊரா இப்போ ஆயிடுச்சு. ஒரு 10 வருஷத்துல இன்னைக்கு பெரிய ஊராயிடுச்சு. 600 ரேஷன் கார்டு இருக்கு சார் எனக்கு. சரி, எங்களை மாதிரி இப்போ டூரிஸ்டர்லாம் வந்தாக்கா இந்த ஊருக்கு நீங்க எவ்வளவு வாங்குறீங்க? ஒரு ஆளுக்கு எவ்வளவு தூரம் சுத்தி காமிக்கிறீங்க? எத்தனை மணி நேரம், எந்தெந்த தீவுலாம் போறீங்க? அதை பத்தி. ஓகே சார், நீங்க சொல்றது கரெக்ட் சார். எங்களுக்கு வந்து இந்த சுத்தி காட்ட எங்களை நம்பி வரவங்கள எங்களுக்கு வந்து சுத்தி காட்டணும் சார். சுத்தி காட்டுறது இல்லாம அவங்களுக்கு வந்து எங்க சேஃப்டியா கூட்டிட்டு போயிட்டு சேஃப்டியா கூட்டிட்டு வரோம் சார். காசு பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போயிடும் சார். எங்களுக்கு வந்து காசு முக்கியம் இல்லை சார். எங்களுக்காக அவங்க ஆளுங்க வந்து சந்தோஷமா அண்ணாமலை பேர் வந்து கௌரவமா இருக்கணும் சார். அது ஒண்ணு இருந்தா போகும் சார். அவங்களா பாத்துட்டு கொடுத்துருக்கா எவ்வளவு தான் வாங்கிக்குவோம் சார். அதுதான் சார் எங்களோட இது. ஓகே, நன்றி நண்பரு. எங்க மூலியமா இனிமே வந்து எங்க வீடியோவை பார்த்துட்டு உங்களை தேடி நிறைய பேர் வருவாங்க. அவங்க கிட்ட கரெக்டான வந்து சார்ஜஸ் வாங்கிக்கின்னு அவங்கள அழகா சுத்தி காமிங்க. ரொம்ப நன்றி. இப்ப வரவங்களுக்கு வந்து நீங்க சமையல் எல்லாம் பண்ணி தருவீங்களா? எது வேணா பண்ணலாம் சார். ஒரு நாள் முன்னாடி சொல்லிட்டீங்கன்னா நாங்க எல்லாமே உங்களுக்கு எல்லாமே பண்ணி தரோம் சார். ஓகே, கண்டிப்பா. அப்போ நிறைய பேர் வருவாங்க, எல்லாரையும் ரிசீவ் பண்ணுங்க. இது வந்து என்னோட சேனல் நேம் வந்து காணி நிலம். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.